ரஜினிகாந்த் சார் நடிப்பில் நெல்சனின் இயக்கத்தில் தலைவர் 169 திரைப்படம் உருவாக இருப்பதாக கடந்த 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அப்போது நெல்சன் தளபதி விஜயின் பீஸ்ட் திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். கோலமாவு கோகிலா, டாக்டர் என 2 வெற்றி படங்களை கொடுத்த நெல்சன் அடுத்ததாக தளபதி விஜய் இயக்குகிறார் என்பதால் கோலிவுட்டின் பரபரப்பான இயக்குநராக இருந்தார். அந்த சமயத்தில் நெல்சன் ரஜினி சாரை இயக்குகிறார் என்றதும் அப்படத்தின் மீது மிகப்பெரிய ஹைப் இருந்தது. ஆனால் பீஸ்ட் திரைப்படம் வெளியான பிறகு கலவையான விமர்சனங்களை பெற்றது. இதனால் நெல்சனுக்கு ரஜினி சார் படத்தை இயக்கும் வாய்ப்பு பறிபோகும் என சொல்லப்பட்டது. இது போல பல வதந்திகள் பரவி வந்தது. ஆனால் ரஜினி சார் நெல்சனின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஜெயிலர் படத்தில் நடித்தார். அவரின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கிட்டத்தட்ட 700 கோடி வரை ஜெயிலர் திரைப்படம் வசூலித்தது. மேலும் ஜெயிலர் படத்தின் வெற்றியினால் அப்படத்தின் 2ஆம் பாகம் உருவாக இருப்பதாக அறிவிப்பு வந்தது. இந்நிலையில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ரஜினி சாருடன் இணைந்து யார் நடிப்பார்கள்? முதல் பாகத்தில் வந்த மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் 2ஆம் பாகத்திலும் வருவார்களா என்பது போல பல கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு மெல்ல மெல்ல பதில்கள் கிடைத்து வருகின்றது. தற்போது வந்த தகவலின்படி இப்படத்தில் மோகன்லால் மற்றும் சிவராஜ்குமார் ஆகியோர் நடிக்கின்றார்களாம். மேலும் எஸ்.ஜே. சூர்யா இப்படத்தில் வில்லனாக நடிப்பதாக கூட தகவல்கள் வந்தன. குறிப்பாக பாலகிருஷ்ணா இப்படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பதாக வந்த தகவல் ரசிகர்களை மேலும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்நிலையில் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு நாளை துவங்க உள்ளதாம். இதையடுத்து இப்படத்தின் கதை என்னவாக இருக்கும் என்பது பற்றியும் தற்போது ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஜெயிலர் திரைப்படத்தின் முதல் பாதியின் கிளைமேக்ஸில் விநாயகன் ஒரு வசனம் சொல்வார். இது பெரிய நெட்வொர்க் ஜெயிலர், நான் போனால் வேறு ஒருவன் வருவான் என்பார். எனவே ஜெயிலர் 2 திரைப்படத்தில் விநாயகனுக்கே தலைவனாக இருக்கும் ஒருவர்தான் ரஜினி சாரை தேடி வருவாராம். அவரை ஒழித்து கட்டி அந்த நெட்வொர்க்கை ரஜினி சார் எப்படி காலி செய்கின்றார் என்பதுதான் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ஒருவரி கதையாக இருக்கும் என தகவல் வந்துள்ளது. ஆனால் இது உண்மையான தகவலா இல்லையா என்பது படம் வெளியான பிறகுதான் தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.